பணச்சாக்கா, என்ன தீபாவளி வருது, பிள்ளைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டியா? என்ன தீபாவளி பண்டுகிட்டு போட்டிருக்கியா இல்லையா? என்ன தீபாவளி இது பண்டு போட்டிருக்கேன். சரி, ஸ்வீட் பண்டு ஒண்ணு போட்டிருக்கேன். அந்த அதிரசம் முறுக்குக்கு ஒரு பண்டு போட்டிருக்கேன். இது பலசர சாமானுக்கு ஒண்ணு போட்டிருக்கேன். அப்புறம் ஜாக்கெட்டு துணிச்சல் அதுக்கு ஒரு பண்டு போட்டிருக்கேன். அதனால எனக்கு ஒண்ணும் கவலையே இல்லை. அப்புறம் என்ன தீபாவளி சமாளிச்சிருவேன். ஆமா, இந்த வட்டம் சமாளிச்சிருக்கேன். 50,000 ரூபாய் காசு வேற வரும். இந்த வட்டம் நல்லா பண்டு கவியா போட்டு வச்சிருக்கேன். ஆமா ஆமா. அப்புறம் குழந்தை மச்சான் வீடு எல்லாம் வந்துருவாங்க. கிடா உரிச்சிருவோம் இன்னைக்கு. ரைட், அங்க வந்துடலாம் போல குடும்பத்தோட. வாங்க வாங்க, நான் கூப்பிட்டிருக்கேன். நமக்கு வைபர் வயசுல இருந்து நிறைய பேர் வாரேன் இருக்காரு. அது வேறயா? என்ன நீ இந்த பக்கத்து வீட்டுக்காரி ஒரு கவர்னர் மாலை வச்சிருந்தால, அதே மாதிரி வாங்குவோமாக்கா? நல்லா இருக்கும். நான் அதுல பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டேன், ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த காசு வந்துரும். பண்டு போட்ட காசு. சரி, அது அந்த பைக் ஒண்ணு பார்த்தோம்ல நம்ம. ஆமா ஆமா, அது என் மகனுக்கு வாங்கி கொடுக்கணும். ஊதா கலர்ல தூக்கிட்டு நின்றுச்சு. வீட்டுல அவர் இருந்தா கூட கூட்டிட்டு போய். பைக் எல்லாம் நமக்கு பார்க்க தெரியாது, காசு மட்டும் தான் நம்ம கொண்டு போக முடியும். நல்ல பைக்கா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்து, அது என்னமோ ஒரு இது மாதிரி ஒட்டி இருக்குமா ரோல்ல, வீல்ல. அதே மாதிரி அம்மா அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க, இல்லாட்டி வீட்டுல இருக்க பொருள் போடுங்க. சொல்லி ஆரியா? ஏமா 7 மணிக்கு யாரும் வருவா? ராபிச்சை தான் கேட்டு வந்திருக்கேன். ராபிச்சை கேட்டு வந்திருக்கியா? நாங்களே இப்ப உடைய வச்சிருக்கோம். நீ நகை இருந்தாலும் போடுமா, நான் போய் அடவு கடையில வச்சு அடவு பண்ணிக்கிறேன். இப்ப பிச்சைக்காரங்க இப்படி வேற மாறிட்டீங்களா? அம்மா ஜிபே பண்றதுனாலும் பண்ணிக்கங்க, அதுவுமே எங்களுக்கு இருக்கு. இங்க இருக்கா நகை வேணுமா, ஜிபே வேணுமா? ஏற்கனவே கொள்ளையடிக்கிறாங்க பிச்சைக்காரங்க வந்து பாருங்க. என் கூட வாங்க, 4 மாசத்துல நான் உனக்கு கார வீட அடிக்கிறேன். போச்சு இங்க. அப்ப எவ்வளவு ஏத்த உனக்கு பிச்சையா? நான் சொல்றேன் கேளுக்கா. என் வீட்டுக்கு வர்றதுக்கு என்னையவே நீ தர வசிக்கிற. சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க வேற என்ன இப்படி என்னைய போட்டு வத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் என்ன நம்ம ஜிபேன்றாரு, போன்பேன்றாரு. கொஞ்சம் போட்டு ஆக்கி வச்சிருக்க. நீ வேற வந்து சாப்பிட்டுட்டு போன கொடுக்குறான். அந்த அம்மா சொல்றது வேற, உலகரிசி தான் போட்டு நானே அதை நீ இப்படிதான் சொல்லுவ. அப்புறம் தலைய காக்க வீட்டுல உள்ளது கூட சுருட்டிட்டு போயிடாதையா? கொல்ல பக்கம் போயா போறேன். அந்த வீட்டுல வாங்கி சாப்பிடுறேன். எனக்கே சோறு போடுறதுக்கு யோசிப்பாங்க. இதுல நீ வேற வந்து தட்டை தேடி நிக்கிற. அவ்வளவு தூரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உமா வந்து குழம்பு பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து நீ வந்து இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. நீங்க எல்லாம் பட்ஜெட் போட்ட பட்ஜெட்ல ஏதோ துண்டு சீட்டை விழுந்துருச்சியா? பாத்தியா, கொஞ்சம் பேசுனாங்க அண்ணன் பாத்தியா. இந்த வேலை தான் என் கதையும் இருக்குது. ஏன் உன்னோட சேர்ந்து அதாவது எங்க சேனலுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்கிரிப்டை கொண்டு வந்து அனைவரும் மயில் சிரிப்பு வேலைகள் ஆற்றிய விஜய் கமல் அவர்களுக்கும், அடுத்து இந்த நாடகத்தில் முக்கிய பங்காற்றிய இயக்குனர் திரு ராசத்தமிழன் அவர்களுக்கும், அடுத்தபடியாக சொல்லக்கூடாது அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், பேச்சு அழகி நடன தரையா? ஆமா, அங்கிட்ட இருந்து ஒருத்தர் நடன தரை கமல் கொடுக்குறாரு, அந்த பேர் சேர்த்துக்கங்க. நடன தரை திரு செந்தமிழ் அவங்களுக்கும், அவங்கள இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க மிரட்டியே எல்லாத்தையும் காரியம் சாதிச்சிருவாங்க. ஒரு டெரர் பீஸ் அவங்க வந்து ஒரு அவங்ககிட்ட மாட்டோம்னா கசக்கி புளிஞ்சு எரிச்சிருவாங்க. அந்த அக்கா அவ்வளவு இருக்கணும். இந்த மாதிரி மொக்கையான நாடகத்தை இனிமேல் கொண்டு வரக்கூடாது. தயவு செஞ்சு இந்த கமல்ராஜ் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வைபர் பாய்ஸ்
யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.